ஹாய் வணக்கம். ஒரு முக்கியமான இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஒரு வித்தியாசமாக ஜிஎஸ்சி என்யூ சென்டரில் உட்காந்துட்டு இந்த நபரை இன்டர்வியூ பண்ண போகிறேன். யார் அந்த நபர் அப்படின்னு உங்களால் கேஸ் பண்ண முடியுமா? சும்மா ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன், கேஸ் பண்ணி பாருங்க. கீழே காமெண்ட். ஆனால் உண்மையாக போடணும், பொய்யாலாம் போடக்கூடாது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 செகண்ட். ஓகே, அவர் வேறு யாருமே இல்லை. இப்போ அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் வந்து எப்படி பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அவரை பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே நான் வாங்கி இப்படி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஹாய் வணக்கம் அன்பு. வணக்கம் சார். மிஸ்டர் லவ் அன்பு செல்வன். சரி பிரதர், சொல்லுங்கள். உங்கள் படம் வந்து வர 21 ஆகஸ்ட், அதாவது இந்த வியாழக்கிழமை தேட்டரில் வெளியாக இருக்கிறது. 15 தேட்டரில் மலேசியா ஃபுல்லாக. ஓகே, சரி, இந்த படம் மலேசியா படம்னா கண்டிப்பாக மலேசியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும், எதுக்காக நான் வந்து இந்த படத்தை பார்க்கணும், அதுக்கு சொல்லுங்கள் ஒரு காரணம். ஓகே, வணக்கம். இந்த படம் எதுக்காக வந்து பார்க்கணும்னா, ஓகே, ஒரு ஸ்டன்னுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அது எப்படி சொல்லியிருக்கோம்னா, ஒரு மலேசியா பிடிஆர்எம் சப்போர்ட் மூலியமா நம்ம வந்து அவங்களோட போலீஸ் ஸ்காப்ஸ் மாதிரி இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கருத்து நம்ம சொன்னால் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால், இதில் வந்து ஒரு ஸ்டன் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், மலேசியா படம்னா மலேசியா மக்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும்ல. ஸோ ஒரு சப்போர்ட் தானே. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து ஒரு கலைஞர் உருவாகும் போது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிரந்தரமாக பிரமாண்டமாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே போராடும். சரி, ஓகே, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ஓகே, எல்லாம் புதுமுகங்கள் தான். நம்ம சொன்ன மாதிரி வந்து எல்லா நியூ கலைஞர்கள், கலைஞர்கள்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கராத்தே விளையாட்டுத்துறையிலேருந்து, தெக்கோண்டோ கராத்தே விளையாட்டுத்துறையிலேருந்து இப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்திருக்கும். எல்லாமே புதுமுகங்கள் தான், ஆனால் திறமையானவர்கள். ஸோ மெயினாக நான் நடிச்சிருக்கேன். என்னோட டேரக்டர் வந்து எட்வின் ரேமன், அவங்க வந்து செகண்ட் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோவில் நடிச்சிருக்காங்க. தென் ஐவன், இவங்கெல்லாம் வந்து இப்போ அப்கமிங் காஸ்டிங் சஹா. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கேமராமேன் நேஷ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சண்டை சேவம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். அது நம்ம மலேசியா ஐகான் யோகி பிஎன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்து நீங்கள் யூடியூப்ல போய் செக் பண்ணலாம். இல்லைனா ப்ரெஷராகவும் இருக்குது, அதே சமயத்தில் மக்கள்கிட்ட நிறையா சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல படைப்பு கொடுக்கணும்னு சொல்லி புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, உங்கள் ப்ரொடியூசர் தமிழ் செல்வம் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒத்துழைப்புலாம் வந்து? ஓகே, முதல் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், தமிழ் செல்வம் சார். ஏன்னா இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து தேட்டர் வரைக்கும் வந்திருக்குன்னா அது காரணமே அவர் தான். நாங்கள் கேட்ட விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல அவர் நல்லா மின் வந்து பண்ணுவார். அந்த ஒரு இளைஞரில் நானும் ஒருத்தன். ஸோ அதனால் எங்கள் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓட இருந்துச்சு. நீங்கள் எல்லா தேட்டர்லையும் பார்க்கலாம். எப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக கூலி படம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லா தேட்டர்லையுமே நம்ம ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கும் நிறைய கால்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு இந்த வர 21 வியாழக்கிழமை குடும்பத்தோட தேட்டரில் போய் பார்க்கணும். மலேசியன் மக்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த படத்தை எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஓகே, கண்டிப்பாக போய் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இந்த படத்தில் வந்து வரும் ஸ்டன் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டன் மட்டும் இல்லை, காமெடி இருக்குது, டூயட் பாடல் இருக்குது, ஃபுல் என்டர்டெயின் மூவி. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த 2 ஹவர் வந்து நல்லா ரிலாக்ஸாக பார்த்துட்டு நல்ல ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். வெல் ஆர்டிஸ்ட் யார் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில்? எல்லாம் அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். எல்லாம் அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். புதுமுகங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஓகே, வெரி குட். ஸோ வேகம் விவேகம் வெற்றி. ஆமாம், இந்த டைட்டில் வச்சது நான் தான் வச்சேன். ஓகே, ஏன் அது வேகம் விவேகம் வெற்றி? என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா நம்ம வேகமாக செயல்படுறதோட அந்த வேகத்திலே ஒரு விவேகம் இருக்கணும். இது 2 கலந்துச்சுன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த கதை கலந்து தான் இந்த படம். இப்போ இவர் தான் நம்ம வேகம் விவேகம் வெற்றி இன்னைக்கு உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அவரோட கதை, அவரோட டைட்டில், டைரக்டர் எட்ரியன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, கூலி படம் நடுவுலலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி தமிழ் செல்வன் அவர் மட்டும் இன்னைக்கு வந்து இந்த இறங்கி இந்த ஒரு உதவி பண்ணலாம். இந்த அளவுக்கு பிரமாண்டமாக தேட்டருக்கு வந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த படத்தை முதல் முறையாக நான் ரிலீஸ் பண்ணுறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் மலேசியா ஃபுல்லாக 15 தேட்டரில். முடிஞ்ச வரைக்கும் மலேசியன் மக்கள் ஒரு தடவையாச்சும் போய் மலேசியா படத்தை பாருங்க, தேட்டரில் போங்க. நல்லதோ கெட்டதோ உங்கள் கமெண்ட் போடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. முடிஞ்சு அப்படி வெளியாகும் போது ஒரு வீடியோ பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க. ஓகே, படம் இப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் படத்தை பார்க்க போவாங்க. எதாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ உங்களோட கமெண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு. நன்றி. வேகம் விவேகம் வெற்றி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு நன்றி.